கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். 2-3 ஆண்டுகளாக இருட்டடிப்பு செய்யப்பட்ட சட்டமன்ற நேரலை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. இனி சட்டமன்ற நேரலை தொடரும். இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. டிரான்ஸ்பரண்ட், குட் அண்ட் கிளீன் கவர்னன்ஸுக்கு இன்றைய நிகழ்வு ஒரு எடுத்துக்காட்டு. பாத்தீங்களா, டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, தெரிச்சு ஓடி இருக்கு அந்த கவர்மெண்ட். நேரலைய ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அடி வாங்குறது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. ஏன்னா வெளியே ஒரு கூட்டத்தை வச்சு தன்னை பெரிய பிம்பமா கட்டமைக்கிறாரு விஜய். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா 35,000க்கு மேற்பட்ட குரூப், இப்பெல்லாம் 45,000 ஆயிடுச்சான். வாட்ஸ்அப் குரூப் மூலமா பொய் செய்திகளை பரப்புறாங்க. அதுலயும் குறிப்பா எங்க அண்ணன் வந்தோடனே தேனாரும் பாலாரும் ஓடிட்டு இருக்கு. லஞ்சத்தெல்லாம் ஒழிச்சுட்டாருங்க. எத்தனை மாசத்துல, ஒரே மாசத்துல லஞ்சத்தை ஒழிச்சுட்டாருங்க. எல்லாம் அது மட்டும் இல்லங்க, இன்னொரு முக்கியமான ஒன்ன கூட செஞ்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளியில ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வந்தார். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்னா கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சு, அந்த ஸ்கிரீன்லயே குழந்தைங்க தொட்டு டச் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வரைஞ்சு பழகிக்கிற ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் அது இதுன்னு இறக்கி வச்சிருக்கிறாங்க. இவனுங்க என்ன சொன்னானுங்க, அரசு பள்ளி கூட நாசமா போச்சுனானுங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த வீடியோவை வெளியிட்டு எங்க அண்ணன் ஆட்சி பாத்தீங்களா, உங்க அண்ணன் பூச்சியை கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆட்சி நடத்துறதுக்கு அறிவு வேணும். பாருங்களேன். பாத்தீங்களா, இந்த வீடியோ எப்ப எடுக்கப்பட்டது, எப்ப கொண்டு வரப்பட்டது? இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. ஆனா என்ன ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கான், எங்க அண்ணா விஜய் வந்தோடனே மாறி போச்சு உலகமேனு. என்னடா இன்னும் பட்ஜெட்டே போடலையா, இன்னும் பட்ஜெட் போடல, நீங்க அதுக்குள்ள எப்படி மாத்துனீங்க? ஏற்கனவே இருக்கிற அத்தனை திட்டங்களுக்கும் பேரை மாத்தி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க. அம்மா உணவகம் இன்னைக்கு வரையும் பேர் மாத்தப்படலைங்க, இன்னைக்கு வரையும் பேர் மாத்தப்படல. ஆனா நீங்க வந்த உடனே நாள் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, படிச்சுட்டு போற பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற நிறுவனங்கள், அந்த திட்டத்தவே ஒழிச்சு கட்டிட்டு இவங்க பேர்ல வெற்றி அப்படின்ற பேர்ல இந்த எல்லா உள்ளடி வேலைகளையும் பாத்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க மக்கா, இது திராவிட மாடல் ஆட்சி செஞ்ச நலத்திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில தான் நாங்க நேரலையில எல்லாத்தையும் ஒளிபரப்புவோம், நேரலையில மக்களுக்கு நாங்க எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போய் நேரலைய கட் பண்ணிருக்கான். எதுக்கியா கட் பண்ணனா, இன்னைக்கு வரைக்கும் 100கணக்கான 200-300 போயிட்டு இருக்கு. 235 ஆச்சா போன 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும். இன்றைக்கு 70 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு பாட்டி, படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, அவங்களால எழுந்து நடமாட முடியாது. அவங்கள ஒருத்தர் ரேப் பண்ண போயிருக்கான். இப்போ நான் இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நியூஸ். அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க, சட்டமன்றத்துல இது குறித்து கேள்வி கேட்பாங்க. அதனால ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, கேள்வி நேரம் இல்லை, கேள்வி நேரம் நாங்க கொடுக்கல. ஏன்னா கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்றதுக்கு அறிவு வேணும்ல. அதனால கேள்வி நேரத்தை ஒழிச்சு கட்டியாச்சு. இப்போ நேரலையும் ஒழிச்சு கட்டியாச்சு. நேரலை இருந்தா மக்கள் பாத்துருவாங்க. இங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாடு தறிகட்டு போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாட்டுல இவ்வளவு ஓட்டையா ஒரு அரசாங்கம் வந்து செஞ்சிருக்கு அப்படின்ற உண்மை மக்களுக்கு போயிடக்கூடாதுன்றக்காக என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நேரலையை தடுத்து வச்சுட்டாங்க. நேரலை நிறுத்தப்பட்டது. 1-2 பேர் பேசுறத மட்டும் வெளியிட்டு மொத்தமா நிறுத்தி வச்சுட்டாங்க. இதுதான் இவங்க தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வரணும். வெளிப்படையான ஒரு அரசு வேணும்னா உங்ககிட்ட பிரச்சனை இல்லாத அரசியல் அறிவு வேணும்.